எவ்வளோதான் மனது கஷ்டமா இருந்தாலும், அந்த கஷ்டத்த வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வேதனையா இருந்தா கூட ஒரு 10% தான் வெளியில சொல்லுவாங்க. மீதி 90% மனதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்திருக்கக்கூடியவங்களா அந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த கும்பராசி என்பர்கள் தான். ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா கலசம். இந்த கலசத்துக்குள்ள நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னா தான் அதில என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது மாரி இந்த கும்பராசி என்பர்களுடைய மனதில என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மள அவ்வளோ சீக்கிரம் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சு காட்டக்கூடியவங்களும் இந்த கும்பராசி என்பர்களா தான் இருப்பாங்க. நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஒரு ராசினாலும் இந்த கும்பராசி என்பர்கள சொல்லலாம். கடின உழைப்ப குடுத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். ஆனாலும் இவங்களுடைய மனதில 1000 கவலைகள் இருக்கும். ஆனா ஒரு 10% வந்து வெளியில சொல்லக்கூடியவங்களா அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? இந்த ஜனவரி மாதத்துலருந்து என்னென்ன மாற்றங்கள நீங்க சந்திக்க போறீங்க? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போகுது? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறதா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க கும்பராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அ உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குபேரனோட நட்சத்திரம். கடன் தந்தாரு அப்படின்னா மறுபடி திரும்ப கட்டவே முடியாது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குபேரன் பெருமாளுக்கே கடன் கொடுத்துட்டு அவரால் திரும்ப கட்ட முடியாமல் இன்னமும் கடன் அடைச்சிட்டு இருக்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க யாருக்காவது கடன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்பி வராது. யாருக்கு முன்ஜாமீன் போட்டாலும் அவங்க வந்து கட்ட மாட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க செவ்வாயோட நட்சத்திரம். அதனால் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். இதில் ராகு வரும். ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் தான் அடங்கியிருக்கு. ராகு இவங்களுடைய ராசியில் வரும்போது நல்ல ஒரு மேன்மை இருக்கலாம். ராகு அப்படிங்கிறது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால முன்னோர்கள் பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரக்காரங்க அந்த முன்னோர்கள் செய்கிற மாதிரி அவங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய வீட்டில் சதய நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நடை, உடை, பாவனை, முகபாவனை எல்லாமே உங்களுடைய முன்னோர்கள் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி மாதத்தில் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கயம் அருகே இருக்கக்கூடிய சிவன் மலை ஆண்டவரை போய் வழிபட்டுடுவாங்க. அங்கே வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரார். அவரை போய் வழிபட்டுட்டு நீங்கள் தொடங்குற காரியங்கள் உங்களுக்கு மேன்மையை தரும். நம்பிக்கையோடு போய் நீங்கள் அந்த சிவன் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் சனியும் ராகும், சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கு. அதனால நல்ல ஒரு மேன்மை பொருந்திய மாதம். அதோட கூட அந்த வெற்றிவேல் முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். சிறிய வேலையாக இருந்தால் கூட அதிக உழைப்பை போட்டு மேன்மை பொருந்திய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். ஒரு வேலையை டக்குன்னு கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்தவங்களும் இந்த கும்பராசி என்பர்கள் தான். இதை நம்ம அடையணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை கடினமான உழைப்பை போட்டு நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டுட்டு வரக்கூடியவங்களும் இந்த கும்பராசி என்பர்கள் தான். என்ன ஒன்று, அது நிறைவேறலைனா கூட அது எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். ரொம்ப தைரியமானவங்க. இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. என்ன, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிக நேரம் வேலை செய்கிறதுனால ஒரு சிலருக்கு உடல் சோர்வு ஏற்படலாம்.
பணம் பல வழிகளில் வந்தாலும் கூட டக்கு டக்குன்னு செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி செலவாகிறத நீங்கள் சுபவிரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. ரொம்பவும் புத்திசாலிகளாக நீங்கள் நடந்துக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுக்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம். அப்படி உத்தரவாதம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் கிடைச்சிரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்காக உத்தரவாதம் கொடுக்காதீங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் எப்பவுமே தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை பெருசாகும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தலையிட வேண்டாம். வீண் மனக்கவலை வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவி டக்குன்னு கிடைக்காது. அவங்க மூலிமா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு நண்பர்கள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். அது சொன்னீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு சில கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு நண்பர்கிட்ட குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருள்கள்லாம் வெளியில் வாடிக்கையாளருக்கு அனுப்பும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக கவனம் செலுத்தி அதை அனுப்புறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா பொருள் மிஸ் ஆகும் அல்லது உடஞ்சி போயிடும், பாதுகாப்பாக இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன நஷ்டங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு பொருள் எங்கேயாவது வெளியில் அனுப்புகிறீங்க அல்லது சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி வேலையெல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்பவும் நல்லது. பணம் வர்றது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஆனால் வந்த பணம் கையில் அடுத்த செகண்டே செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணம் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னாவே அதை முன்கூட்டியே ஒரு பிளான் போட்டு வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சுப விரயமாக உங்களால் மாற்றிக்க முடியும். மாதிரி தெரியக்குள்ளேயே அதில் லாபம் கிடைக்க போகுது, நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், பணம் நம்மளுடைய கைக்கு வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும் பார்த்தீங்களா? அதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம அதை வாங்கி அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் போடுங்க. கண்டிப்பாக சுப விரயமாக உங்களால் மாற்றிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதன் புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்துவார். இதை செஞ்சால் இது நடக்கும், இதை பண்ணனா இது நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு காய் நகர்த்துவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனதுக்கு இனிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய உறவுகள் வீட்டுக்கு வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமையான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துங்க. சிக்கலான காரியங்களை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் உங்களுடைய திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துலையே கூட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாடத்தை பற்றி இதை நம்மளால் படிக்க முடியுமா படிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தவங்களுக்கு ஒரு தெம்பு தைரியம் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு மதிப்பெண் நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று அலைச்சல் தான் அதிகமாகும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையிலுமே பதட்டப்படாமல் நின்று நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காவது பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு, குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அரசாங்க சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் தடைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மேல் இடத்துல உங்களுடைய கோரிக்கையை அந்த காலகட்டத்தில் கேட்பாங்க. வேலை செய்கிற இடத்துல கூட மேல் அதிகாரி வந்து உங்களுடைய கோரிக்கையை கேட்பாங்க. உடனடியாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு
அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம். கும்பராசியில் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராம சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் தென்படும். மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. பெரியவங்களுக்கெல்லாம் முடிந்த அளவுக்கு அவங்களால உதவி செய்வீங்க. முன்னோர்களுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களாக அந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை நல்ல கரெக்டாக செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று காலபைரவரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். கடன் தொல்லையும் கொஞ்சம் குறையும். இந்த தேவையில்லாத மனஸ்தாபம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். கடன் தொல்லை அதோடு கூட மற்ற எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். காலபைரவரை வழிபடுங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.